வணக்கம், how are you? இப்போ குடும்ப குத்து விளக்கா இல்லையா? எனக்கு அஜித் சார் ரொம்ப எப்பவும் வந்து அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். சார் என்ன சார் போதும் சார். வணக்கம், how are you? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நாங்க படத்துல பாக்கும்போது அப்படியே ஒரு குடும்ப குத்து விளக்கா ரொம்ப அழகா சாமிங்கா இருக்கு. இப்போ குடும்ப குத்து விளக்கா இல்லையா? இப்போ வந்து மாடர்ன் ட்ரெஸ்ல ரொம்ப சாமிங்கா இருக்கு. Oh, thank you so much. ஃபர்ஸ்ட் வந்து கழுகு படத்துல வந்து எங்களை சந்திச்சீங்க. அதுக்கு அப்புறம் இப்ப கழுகு படத்தோட இரண்டாவது பாகத்துல நடிச்சிருக்கீங்க. இந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செகண்ட் பார்ட்ல நம்ம ஒரு படம் மூலமா எனக்கு இந்த கழுகு படம் மூலமா எனக்கு பிரேக் கிடைச்சிருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில. நிறைய பேர் இப்போவும் எனக்கு இந்த மூவி பற்றியும் இந்த மூவி சாங்ஸ் பற்றியும் எங்கே போனாலும் கேட்டுட்டு ஸோ அந்த மாதிரி படங்க திருப்பி செகண்ட் பார்ட் வரும்போது திருப்பி நம்மையே ஆக்ட் பண்ணும்போது ஒரு பெருமை தான். அண்ட் இந்த செகண்ட் பார்ட்டில் இப்போ வரைக்கும் நான் எதுவும் நடிக்கலை. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி வேர் த டேக்கிங் த செகண்ட் பார்ட் அண்ட் ஐ மின் இட். ஸோ அண்ட் மோர் தேன் தட் கல்கு வாஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் கெரியர் பிரேக் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். அண்ட் இட் ஸோ திருப்பி அதே டீம் ஒர்க் பண்ணுறது வாஸ் எக்ஸைட்டிங். எங்களுக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அந்த கழுகு படத்தோட முதல் பாகத்தில் நடிச்சிருப்பீங்க இல்லையா, அது வந்து மிகப்பெரிய வெற்றி கொடுத்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த எதிர்பார்ப்பை இந்த படமும் பூர்த்தி செய்யுமா? கண்டிப்பாக. பிகாஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் த லவ் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேர் கெமிஸ்ட்ரி, த வே தே ஹேண்டில். அதே மாதிரி இந்த மூவிலும் இட்ஸ் அ வெரி இன்டென்ஸ் லவ் ஸ்டோரி. வெளியே வந்தப்போ ஒரு ஹெவி ஹார்ட்டோட வெளியே வந்துடுவாங்க. யூல் பி திங்கிங் அபவுட் அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் பற்றியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டென்ஸான லவ் ஸ்டோரி. ஸோ ஹோப்ஃபுல்லி நான் மூவி பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ரிலீஸ்க்கு அப்புறம் ஹோப்ஃபுல்லி ஈவன் த ஆடியன்ஸ் வில் லைக் இட். கழுகு படத்தை தொடர்ந்து இந்த படத்துலையும் ரவிகிருஷ்ணாவோட ரெண்டாவது முறையாக இணைஞ்சு நடிக்கிறீங்க. ஸோ அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? அண்ட் அவர் கூட நடிக்கிறது உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவத்தை தந்துச்சு? கிருஷ்ணாவோட was good. Krishna, I started knowing him through first part. Appo nandu we are always been in touch, even though this movie is releasing 7 years analum, but it was not like appo movie pannita appo thirupi romba naal kapram avanga meet pandranga ani, because we have always been in touch in the last 7 years through phone or met him more than couple of times. So there was a friendship which was happening throughout. So and there's always improvement. I mean, or 7 years in the industry la irukumbodhu you see a lot of change when you get on the sets. Kandipa he has improved a lot, and there were few times where he was telling me, in the scene, people on the movie la pannambodhu they liked you for this kind of reactions. I think you should incorporate those kind of body language and all. So he used to, because as a friend you always want to say some suggestions, and the madri he has been around. அண்ட் இந்த படத்தோட இயக்குனர் வந்து சத்யசிவா இல்லையா? ஸோ அவரோட நடித்த அந்த ரெண்டாவது அனுபவம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எப்படி ஃபர்ஸ்ட் இடத்துல அந்த இருந்த எதிர்பார்ப்பு இதுலேயும் உங்களுக்கு இருந்துச்சா? கண்டிப்பாக. சத்யா ஆல்வேஸ் கெட்ஸ் பெஸ்ட் அவுட் ஆஃப் மீ. எனக்கு என்ன பிடிக்கும் சத்யா பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும். லொக்கேஷன்ஸ் எனிதிங் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாது. And even makeup, dressing, ellam he tries romba natural, not heroine nala romba overdo pannittu and the special shots vekkanum and the madri edum he doesn't like it. He likes to keep it very natural, and that's what I liked when I saw the movie then. And even in this movie he's just going according to that. So adi padam paakumbodhu you'll feel it's very realistic things which are happening on the screen. So yeah, it was nice. நிஜமா நான் கேட்கணும்னு நினச்சேன், இந்த படத்தில் வந்து நீங்கள் அவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறீங்க, பட் என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கு என்ன மாதிரியான ஹார்ட் ஒர்க்லாம் நீங்கள் படத்தில் பண்ணியிருக்கீங்க? இதுவும் இல்லை, டைலாக்ஸ் முன்னாடியே கொடுத்துட்டு வரும். ஸோ பிகாஸ் எனக்கு தெரியும், ஐ மீன் மை தமிழ் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக எனக்கு வராது. ஸோ ஆப்வியஸ்லி ஐ ஹாவ் டு ஒர்க் ஆன் மை தமிழ் a bit more before I go on to the shoot. Shiva actually dialogues முன்னாடியே கொடுக்க மாட்டாரு. And but the only advantage is Shiva movie-ல நிறைய dialogues இருக்காது. It's mostly he will take more takes for the right expression to come. எனக்கு dialogue நீ change பண்ணிட்டு சொன்னாலும் okay, but எனக்கு அந்த expression வரணும். And he's very particular about the emotions and the expressions. So அதனால தான்
you know, it's mostly working on my expressions than the language on screen. கழுகு படத்தோட பார்ட் 1ல வந்து மியூசிக் எல்லாமே ஒரு பெரிய ஹிட் ஆல்பம் சாங்காக தான் அமைஞ்சது. ஸோ கழுகு படத்தோட பார்ட் 2ல வர சாங்ஸ் எல்லாம் எப்படி? ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அசமஞ்சக்காரி. இட்ஸ் அ வெரி மெலோடியஸ் ட்ராக். இன்ஃபேக்ட் நான் மூவி சைன் பண்ணும்போது ஐ யூஸ் டு டெல் கிருஷ்ணா சிவாக்கு ஆத்தாடி மனசு மாதிரி இன்னொரு சாங் இந்த மூவிக்கு கிடைச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும். பிகாஸ் ஆத்தாடி மனசு இஸ் லைக் இட் பிகேம் அ ஹியூஜ் ஹிட் அந்த மூவி ரிலீஸ் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி சாங் யூனோ ஐ ஹோப் வி கெட் ஒன் சாங் லைக் தட்னு சொல்லிட்டே இருந்தா. அண்ட் இந்த மூவியில் அசமஞ்சக்காரின்னு ஒரு சாங் இருக்குது. தட்ஸ் த சேம் மெலோடி ட்ராக். ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி நைஸ். அண்ட் யுவன் த பெஸ்ட் பார்ட் having Yuvan is background score ரொம்ப நல்லா பண்ணிடுவார். So when I was watching the movie, he took the movie to another level with his background score. So yeah. நீங்கள் வந்து என்ன மாதிரியான படம் வந்து எதிர்பார்க்குறீங்க? இந்த மாதிரி கதை தான் நான் நடிக்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி உங்களோட ட்ரீம் ரோல்லாம் என்னென்ன? ட்ரீம் ரோல் அந்த மாதிரி எதுவும் இல்லை. as many different kind of roles you want to do as an artist. But நம்ம majorly for every artist what happens, especially for girls, நம்ம எல்லாரும் ஒரு மூவி ஹிட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் will like you know try to cast you on the same kind of role. அப்படியே வரும். So I hope people you know think differently, you know, why don't we give a chance for her in like you know some other role. And the madhi kurta I think like it would be nice for everyone, because this is a complaint which every girl has. Or movie hit anadhukku appuram like you know there will be something similar kind of a roles which keeps coming back to you. ஆக்டர் விமல் அவரோட சேர்ந்து 2 படம் நடிச்சிருக்கீங்க. கேடிவில கில்லாடி ரங்கா தேசிக ராஜா. ஸோ அவரோட நடிச்ச அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? அண்ட் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சது அவர்கிட்ட இருந்து? நல்லா இருந்துச்சு. ஜஸ்ட் நாட் விமல், நான் பண்ண எல்லா ஆர்டிஸ்டோடையும் ஆல் த கோ ஆக்டர்ஸ் I've been everyone's been nice to me. எனக்கு யார்கிட்டயும் எந்த பிரச்சனை இல்லை. So in that way yeah, even Vimal was. And the good thing about is அவங்க ரொம்ப குவைட்டா இருப்பாரு, பட் பேசுறப்போ ரொம்ப ஜோவியலா எல்லாரும் கலாய்ச்சிட்டே இருப்பாரு. So it was nice working with Vimal, and both our movies KD Billa and Desingu Raja did really well. Adilo like yeah, I hope another movie comes out of us. கழுகு 2 படத்துல வந்து உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி கவர்ந்த விஷயம்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? The love story. It's not a typical okay boy meets girl. அந்த மாதிரி எல்லாமே ஒரு இன்டென்ஸ் லவ், ரொம்ப இன்னோசென்ட்டான லவ் ஸ்டோரி. But as the story goes on, you'll feel heavy for those characters. அவங்க எதுக்கு இந்த பிரச்சனையில மாட்டிருக்காரு அந்த மாதிரி you'll feel you yourself will feel it. So it's a very intense love story. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதிக படங்கள்ல வந்து நீங்க ஒப்புட்டு நடிக்கிறது இல்ல, அது என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? அந்த மாதிரி எதுவும் இல்லை. லைக் ஒரு நல்ல படம் வந்தால் கண்டிப்பாக யூ வாண்ட் டு டேக் இட். பட் நிறைய பேர் சொல்லிடுவார் இந்த நிறைய கேப் விடக்கூடாது, எது வந்தாலும் பண்ணிடுங்கன்னு. பட் எனக்கு அது நல்லா தோணாது. ஒரு நல்ல ஐ மீன் அட்லீஸ்ட் நம்ம ஹிட்ஸ் ஃப்ளாப் அது பக்கத்து வச்சா அட்லீஸ்ட் நம்ம சைன் பண்ணும்போது அது இந்த மூவி நல்லா வரும் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். இல்லைன்னா அது சைன் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் எனக்கு வரல. ஸோ ஐ தாட் லைக் சரி அப்போது நல்ல ஸ்கிரிப்ட் வரவுக்கு ஐ டோன்ட் மைண்ட் வெயிட்டிங். ஸோ தட்ஸ் ஓகே. அண்ட் எனக்கு ஃபேவரட் பாடல்னு பார்த்தீங்கன்னா தேசிங்க ராஜா படத்தில் வந்து ஒரு பார்வைன்னு ஆரம்பிக்கும். அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரசிகர்களுக்கும் நிறைய பேருக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த பாடலில் நடித்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள். வெரி நைஸ். எழில் சார் டைரக்ட் பண்ணார். அண்ட் எழில் சார் என்னென்னா ஒரு அந்த ஃபெமினாக ஹில் ஷோ ஹிஸ் ஹீரோயின்ஸ், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த சாங் பண்ணும்போது அந்த மாதிரி சாங் நான் முன்னாடி பண்ணலை. ஸோ ஐ வாஸ் லைக் வெரி கன்ஃபியூஸ். சார் இவ்வளோ பண்ணணுமா யூனோ திஸ் லைக், பட் இட் வாஸ் லைக் மா ட்ரஸ்ட் மீ ரொம்ப யூனோ இட் ஒன்ட் லுக் பேட் பண்ணுங்கன்னு சொன்னார். ஸோ பட் வென் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல்லி டேக்கன். ஸோ அண்ட் it's a good experience working in that. சமீபத்தில் தமிழில் பார்த்த படங்களில் எந்த கதாநாயகர் அதாவது எந்த ஹீரோவோட ஆக்டிங் வந்து உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி பிடிச்ச விஷயம்? எனக்கு அஜித் சார் ரொம்ப எப்போவும் வந்து அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ அஜித் சார் இஸ் லைக் ஃபார் ஷுர். அண்ட் actresses I want to actually say, because actresses nowadays there are a lot of actresses who are doing the solo movies.
So that's a very good change to see, you know, people coming up with such kind of scripts. And the first, I think, Nayanthara, and recently I think Amala has done a beautiful job. I mean, she's done on another level. So huge respect for all the other girls too who are like trying to break that. தமிழ்ல வந்து நீங்க தொடர்ந்து நிறைய படங்கள் இப்ப பிஸியா நடிச்சிட்டு வரீங்க. அண்ட் இதே என்ன சொல்றது, இதே கண்டினியூஷனோட ரஜினி சார் கூட திடீர்னு உங்களுக்கு படம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது, அப்ப என்ன பண்ணுவீங்க? Obviously happier that I feel பண்ண போறேன். It's a good opportunity to யார் ரஜினி சார் மூவில நடிக்க மாட்டான்னு சொன்னது, but everyone wants to work in a Rajini sir movie. அந்த மாதிரி வந்தா it's like a big opportunity. கழுகு படத்துக்காக 40 நாள் வந்து நீங்க ஃபாரஸ்ட்லயே வந்து தங்கி அந்த படத்தை ஷூட் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. A beautiful experience, but a lot of you know, there was a lot of struggle too, because நாங்க ஷூட் பண்ணும்போது அங்க it was raining, and the places where we were shooting எல்லா இடத்துலயும் jeep it wasn't going there. So ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் the lights, camera, the production, everything, like they used to carry it and then go to the location. And it's not normal plain lane illa, and the forest area it's all slopes and all, and rain varumbodhu it's more slippery. So adalla, like to actually go through that to reach the location was tough job. So and the madri, but once we so by the time we used to start the shoot, it already was 11:30, because ellarum vandu adella camera, lights ella edutittu varnumilla, they have to walk and get it. So nariya time we used to go on over there, but once we reached the location, it was so beautiful, and the trees, you know, the big trees which we don't see in our city, or we can't see that huge trees what we see in the forest. So it was beautiful, because you can't being in a location which you're not there all the time. So andha madri it's a beautiful experience, but there's a lot of struggle. Yeah. Okay, and the forest area la வந்து நிறைய மரங்கள்லாம் இருந்துச்சு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு அந்த அனிமல்ஸ்லாம் அங்கே இருந்திருக்குமே, ஸோ அந்த அனுபவம்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பயமா இருந்துச்சா இல்லை த்ரில்லிங்காக இருந்துச்சா? பயமாக தான், ஏதாவது வருமானு கண்டிப்பாக பயமாக தான் இருந்துச்சு. பட் நான் எதுவும் பார்க்கல. Krishna said they all watched snake, some big snake I believe there was on a tree, which நான் பார்க்கல. Thankfully எனக்கு snakes I get really scared, but I saw elephants. So naanga when we were traveling back to the hotel, there were like 4-5 elephants on the side. So we just stopped our vehicle and then we were watching it for like half an hour till for a while, you know. It just was beautiful to just watch them just relax over there at the corner. So it was nice. ஓகே, இவ்வளோ நேரம் வந்து உங்களோட பிஸி டைமில் எங்களுக்கு நீ வந்து இன்டர்வியூ கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அண்ட் நீங்கள் வந்து உங்களோட ஃபேன்ஸ்க்காக என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஃபேன்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன், கல்கு 2 தியேட்டரில் பாருங்கள். இட்ஸ் அ வெரி இன்டென்ஸ் லவ் ஸ்டோரி, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.